தமிழ் சினிமால ஒரு சில படங்கள்லாம் நடிச்சுட்டு நல்ல ஹிட் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில தவறான சாய்ஸால காணாம போன ஹீரோஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல 10வது இடத்துல இருக்கிறவரு அங்காடி தெரு மகேஷ். அங்காடி தெரு அப்படின்ற ஒரு படம் வசந்த பலன் டைரக்ஷன்ல அஞ்சலி பாண்டி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட பாட்டுகளும் ஹிட். ஜிவி பிரகாஷும் விஜய் ஆண்டனியும் தனித்தனியா இந்த படத்துக்கு வேலை பார்த்திருக்காங்க. என்னதான் இந்த படம் சக்கப்போடு போட்டாலும் இந்த படத்துக்கு அப்புறம் அந்த ஹீரோவால இன்னொரு பெட்டரான படத்தை கொடுக்கவே முடியல. அது ஏன் என்னன்னே தெரியல. நிறைய நல்ல படங்களோட சான்ஸ் இவருக்கு வந்தாலும் நான் தலைகீழா தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பல உப்பா படங்களை மாட்டிக்கிட்டு இந்த ஹீரோ மேல வராம அப்படியே காலி ஆயிட்டாரு. இதுல 9வது இடத்தை பிடிச்சிருக்கிறவரு ரவி கிருஷ்ணா. சவஞ்சி ரெயின்போ காலனி அப்படின்ற படத்துல இன்ட்ரோ ஆன இவரு முதல் படமே தி பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த ஒரு ஹீரோ அப்படின்னு பேர் வாங்கினாரு. அவரோட அப்பியரன்ஸா இருக்கட்டும், இல்ல அந்த படத்துல பேசுற ஸ்லாங்கா இருக்கட்டும், அந்த படத்தோட லவ்வா இருக்கட்டும், அது வந்து ஒரு ட்ரேட்மார்க்னே அப்படின்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் எல்லா பிளேலிஸ்ட்லயும் ரூல் பண்ற ஒரு சாங்ஸ்னா சவஞ்சி ரெயின்போ காலனி படத்தோட ஆல்பம்னு சொல்லலாம். தமிழ் தெலுங்கு அப்படின்னு இந்த படம் வந்து அந்த படத்துக்காக ஸ்டேட் அவார்ட்லாம் இவர் வாங்கினாரு. ஆனா என்னன்னு தெரியல, அதுக்கப்புறம் இவர் பண்ண படங்கள் எல்லாமே ஒரு 2-3 ஸ்லோப் ஆனதுக்கு அப்புறம் ஆரண்ய கண்டம் அப்படின்ற படத்து மூலியமா நான் சப்ப இல்லடா நானும் சீன் தாண்டா அப்படின்னு ப்ரூவ் பண்ணாரு. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, அந்த சப்ப ரொம்ப மொக்கையா போயிடுச்சு. இப்போ செல்வராகவன் இயக்கத்துல சவஞ்சி ரெயின்போ காலனி 2ல திருப்பி பண்றாரு. இந்த படம் ஹிட் ஆகுமா ஆகாதா அப்படின்றது கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல தாங்க போகுது. ஏன்னா நல்ல படங்களை அப்படியே பார்ட் 2 பண்றேன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் பலி கொடுத்துடுறாங்க. அந்த லிஸ்ட்ல இந்த படம் வந்துடக்கூடாதுன்னு நாங்களும் நினைக்கிறோம். இருந்தாலும் செல்வா சார் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா சவஞ்சி ரெயின்போ காலனின்றது ஒரு ஹைலைட்டான ட்ரேட்மார்க்கு. அதுல எந்த ஒரு பிளாக் மார்க்கும் வராம பாத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஃபேவரட்டான படங்க. முதல்ல உன் ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சுக்க. நீ எல்லாம் என் மனசுல எங்க இருக்க தெரியுமா? டாப்ல உட்கார வச்சிருக்கேன். இப்போ 8வது இடத்துல இருக்கிறது யாருன்னா ஆக்டர் ஜீவன். காக்க காக்க நானவன் இல்லை இந்த மாதிரி வில்லத்தனமாவும் சரி ஹீரோவும் சரி இவரு 4-5 படம் நல்லாவே பண்ணியிருப்பாரு. ஆனா எந்த கற்பாம்பூச்சி கண்டுபட்டுருச்சுன்னு தெரியல, இவரோட படங்கள் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகவே இல்லை. இப்போ ஏதோ பிசினஸ் பண்றாரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இருந்தாலும் இவரோட நடிப்புக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குது. இப்போ கூட இவரு இறங்கி வில்லனா பண்ணா எகுத்தாப்புல இருக்க ஹீரோ கதி கலங்குவாரு அப்படின்ற மாதிரி இவரோட ஆக்டிங்ல ஒரு தனி ஸ்டைல பிடிச்சி வச்சிருக்காரு ஜீவன். சோ இவரு காணாம போனதும் ஒரு ஆச்சரியம் தான். ஒருவேளை அடுத்தடுத்த ஹிட் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி அவரே டிப்ரெஸ்ல வேணாம் அப்படின்னு சொல்லி டீப்பா போயிட்டாரோ அப்படின்னு தோணுது. இருந்தாலும் ஜீவன் சார் இப்போ நீங்க படம் பண்ணா கூட எல்லாரும் டிக்கெட்டு காசு கொடுத்து நாங்க பார்ப்போம். சோ கம்பேக் ஜீவன் அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் போட்டு நாங்களும் ட்ரெண்ட் பண்ணி விட்டா அடுத்தடுத்து படம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். திருமணம் செய்த மோசடி மன்னன் விபத்தில் சிக்கியதால் போலீசாரிடம் பிடிபட்டார். அதாவது இடத்த பிடிச்சிருக்கவர் யாருன்னா அபாஸ். அவ்வளவு கியூட்டா அழகா ஒயிட்டா அப்படி எல்லாம் டாப் ஹீரோக்கும் காம்படிட்டரா இருந்து நல்ல டஃப் கொடுத்தவர் தான் அபாஸ். காதல் தேசம், கண்டுகொண்டேன்ல ஐஸ்வர்யாக்கு பேராலாம் நடிச்சாரு. மோஸ்ட்லி தமிழ் சினிமாவோட அமெரிக்க மாப்பிள்ளை அப்படின்னு இவர் அழைக்கலாம். ஏன்னா அப்பெல்லாம் படம் பார்க்கும் போது ஏயா நீலாம் வர அப்படின்ற மாதிரி ஒரு இரிட்டேட்டபிளான ஒரு கேரக்டரும் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி படையப்பா அப்படின்ற ஒரு படத்துல ரஜினி சார் கூடயும் பண்ணியிருக்கிறாரு. இப்படி டாப்ல இருந்த இவரு திருட்டு பையலே அப்படின்னு ஒரு படத்துல வந்து வில்லனா பண்ணாரு. என்னன்னு தெரியல, அந்த படத்துக்கு அப்புறம் இவர் வாங்கின அடி ரொம்ப பெருசா போச்சு. அதுக்கப்புறம் சரியான வாய்ப்புகள் இல்லாம கக்கூஸ் ஆடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி ஆடெல்லாம் இவர் பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமாவே இருக்குது. ஆனா இப்ப புதுசா வந்து லுக்கெல்லாம் மாத்திட்டு போட்டோ ஷூட் எல்லாம் பார்க்கும் போது அடுத்து ஏதோ பெருசா பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். ஹோப் அவரு நல்ல படங்கள் கொடுக்கணும், ஒரு ஹிட் ஆகணும், திருப்பியும் கம்பேக்கா வரணும் அப்படின்னு நாங்களும் நினைக்கிறோம். நீ அமெரிக்கா போறேன்னு கேள்விப்பட்டேன். நல்ல வேலை தானே? அதான் இந்த பெருக்கிற கழுவுற வேலை. இந்த லிஸ்ட்ல 6வது இடத்தை பிடித்திருக்கிறவர் ஹீரோ ஷாம். 12B, இயற்கை, உள்ளம் கேக்குமே இந்த மாதிரி படங்கள்ல நடிச்சு ஒரு சாக்லேட் பாயா வர வேண்டிய ஆளு இப்ப எப்படி இருக்கிறாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். வாரிசு மாதிரி படத்துல வந்து தளபதி கூட நடிக்கிறாரு. ஆரம்ப கட்டத்துல நல்ல லவ் பிலிமா நடிச்சுக்கிட்டு இருந்த இவரு மனசுக்குள்ள யாரத்தங்க போந்து நீங்க ஆக்ஷன் ஹீரோ ஆனா நல்லா இருக்கும் அப்படின்னு யாரத்தங்க தவறா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க, கைட் பண்ணிட்டாங்க பாவம். அதுல இருந்து பாலா அப்படின்னு ஒரு படம் பண்ணாரு. அது தொட்டதெல்லாம் தங்கன்ற மாதிரி தொட்டது எல்லாம் தர்தரமாயி கடைசியில படங்களோட வாய்ப்புகள் அதிகமா கம்மியாயிட்டே இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேல யாருமே தமிழ் என்ன மதிக்க மாட்டீங்கடா, நான் தெலுங்குக்கு போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போனாரு. அங்கேயும் யாரும் மதிக்காம திருப்பி தமிழ்ல வந்து இந்த சைடு கேரக்டர்லாம் பண்ணிட்டு இப்போ இன்னைக்கு இவரோட நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சு. ஏன்னா நிறைய நல்ல படங்களோட வாய்ப்புகள்லாம் இவருக்கு கிடைச்சாலும் இல்ல நான் அந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் பண்ண மாட்டேன், நான் பண்ணா அது கேவலமான படங்களா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஃபிளாப்பான படங்கள்லாம் கொடுத்திருந்தாரு. என்னதான் இவர் எஃபர்ட் போட்டு 6 மெழுகுவர்த்திகள் அப்படின்ற ஒரு படம் பண்ணாலும் அது யாரு கண்ணுக்கு தெரியாம போச்சு பாவம். அதனாலேயே மனுஷன் பாதி டிப்ரெஸ் ஆயிட்டாரு. இருந்தாலும் ஷாமுக்குன்ற ஒரு பிளேஸ் இருக்குது, அதுக்காக அவருக்கு 6வது இடத்தை நாங்க கொடுத்தோம்.
இருக்கும். இதே மாதிரி 5வது இடத்தை பிடிச்சிருக்கிறவர் யாருன்னா ஆக்டர் ஸ்ரீகாந்த். இவரும் ஷாமும் ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான். அப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து லவர் பையா வந்தாலும் அதுக்கப்புறம் நாங்க ஆக்ஷன் பண்றோம் சொல்லிட்டு 2 பேரும் ஒரே மாதிரி வந்து குப்புறக்கா விழுந்து சம்மர் ஷாட் அடிச்சு இன்னும் தண்ணிக்குள்ளேயே இருக்கிறாங்க, மேலே எஞ்சி வர முடியல. இவரு அதே தளபதி கூட நண்பன் அப்படின்னு ஒரு படம் பண்ணாரு, அதே சைடு கேரக்டரா. ஸ்ரீகாந்த் ஆச்சு பரவாயில்ல, ஒரு தெலுங்கு படத்துல எல்லாம் போய் நடிச்சாரு. இவரு திடீர்னு பேய் படம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்றாரு. அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடியூசரே பேய் மாதிரி இருக்கு, அவங்களோட ஒரு படம் பண்றாரு. இப்படி வாய்ப்புக்காக ஒரு சில படங்கள்லாம் பண்ணி அவர் பேரை பிஆர் வச்சுலாம் கெடுக்க வேணாம், நானே கெடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை அவரே கெடுத்துக்கிட்டாரு. இருந்தாலும் 90s கிட்ஸோட ஃபேவரட் லிஸ்ட்ல இவரும் இருப்பாரு. இந்த பாஷாவா, அந்த ஆண்டனியா, இந்த வெட்டு புலியா, இல்ல அந்த செத்த எலியா, பாலா சரக்கா. இப்போ 4வது இடத்துல யாருன்னா இதே கேட்டகரியில இருக்க ஒரு ஆள் தான், ஆக்டர் பரத். பாய்ஸ் படத்துல அந்த 5 பேர்ல ஒருத்தரா நடிச்ச இவரு அந்த படத்துக்கு அப்புறம் வர படங்க எல்லாமே பிளாஸ்ட். இப்போ வரைக்குமே யாருக்கிட்ட கேட்டாலும் பரத்தோட ஆரம்ப கட்ட படங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட். ஏன்னா நிறைய டைரக்டர் வந்து எனக்கு பரத்தோட கால் ஷீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் கூட்டமா குவிஞ்சாங்க. அப்படி டைரக்டரோட ஃபேவரட்டா இருந்த பரத்துக்கு யாரு மண்டையில வந்து நீ வந்து ஆக்ஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணு சொன்னாங்கன்னு தெரியல. மனுஷன் பேரரசு கிட்ட மாட்டிக்கிட்டு பஞ்சு டைலாக்லாம் பேச ஆரம்பிச்சாரு. அதுல இருந்து பஞ்சு பஞ்சா போயிட்டாரு. அதுக்கப்புறம் 555 படத்துல ஹார்ட் ஒர்க் பண்ணி 6 பேக்ஸ் எல்லாம் வச்சாலும் இல்லங்க படம் நல்லா இல்லையே, பரத்லாம் இப்ப அவுட் ஆஃப் ஃபார்முங்க. ஏன்னா ஸ்பைடர் படத்துல எல்லாம் பாருங்க மகேஷ் பாபு கூட எல்லாம் நடிச்சாரு, அப்போ யாரும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. திடீர்னு இவரும் ட்ராக் மாத்தி பேய் படங்கள் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொட்டு அந்த மாதிரி படம் எல்லாம் பண்ணாரு, அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. சரி என்ன பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகலையே, எதுவும் பண்ணாம இரு அப்படின்னு இவர்கிட்ட போய் யார்த்தங்க சொன்னாலும் இல்ல நான் ஏதோ ஒன்று பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு படத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதனாலேயே இவரு அண்டர் ரேட்டட் இல்ல, ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டடுக்கு போயிட்டாரு. இருந்தாலும் அந்த பழைய பரத்தோட ஒரு தீவிர ஃபேன் நானு அப்படின்னு சொல்லுவேன். ஆனா கடவுளே வந்து அடுத்தது இவரோட வாழ்க்கையில நல்லதா எழுதணும்னு நினைச்சா கூட எந்த டைரக்டரும் இவருக்காக ஒரு நல்ல படம் நான் எழுத மாட்டேன் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடவே இருக்கிறாங்க. சோ இவருக்கு ஒரு கம்பேக் ஹேஷ்டாக் போட்டுருவோம். இப்போ 3வது இடத்தில் இருப்பது யார் என்றால் டாப் ஸ்டார் பிரசாந்த். 90s கிட்டோட ஃபேவரட் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். அப்பெல்லாம் அஜித் விஜய்க்கெல்லாம் டஃப் கொடுத்த மனுஷன். இவரோட படங்கள் எல்லாமே ஹிட். ஆல் ஓவர் ஹீரோயின்ஸ் எல்லாமே ஐயா கண்ணில் தான் படுவாங்க. அந்த மாதிரி கால் ஷீட்ல ரொம்ப ரொம்ப பிஸியா இருந்த இவரு லவ் ஆக்ஷனு எல்லாத்துலயும் பிச்சு உதறினாரு. அதுக்கப்புறம் ஏடாகுடமா உடம்பு போட்டு இவருக்கு அடுத்தடுத்த படங்கள் வராம இவரே பாத்துக்கிட்டாரு. இவரு கேப் விட்டதுனாலயே அஜித் விஜய் வளர்ந்துட்டாங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொன்னாலும் அதை மிச்சவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அஜித் விஜய் அவங்களோட உழைப்புல தான் மேல வந்தாங்க, இவரு கேப் விட்டுலாம் வரலடா அப்படின்னு நீங்க சொல்லலாம். இதுல செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கிறவரு வேற யாரும் இல்ல, ஆக்டர் ஸ்ரீ. இவரு கதை சூஸ் பண்றதே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். இவர் பண்ண படங்கள் எல்லாமே ஹிட். அதே மாதிரி ஒரு சில படங்கள் இவரெல்லாம் பண்ண வேண்டியது இருந்தது, அது கைமாறி இவர் நடிச்சதுக்கு காசுலாம் கொடுக்காம பாவம் நிறைய பேர் இவரை ஏமாத்திருக்காங்க. அதனாலேயே கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டு இப்போ கொஞ்ச நாளா அவர் இன்ஸ்டாகிராம்ல போட்ட போஸ்ட் எல்லாமே தனியா ட்ரெண்டிங் ஆச்சு. அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் ஹெல்ப்ல இப்ப அவரே வந்து ரெக்கவர் ஆயிருக்கிறாரு. இப்ப புக்கெல்லாம் வந்து அமேசான்ல ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கூடிய சீக்கிரத்துல இவரு திருப்பியும் கம்பேக் கொடுப்பாரு, நல்ல படங்கள் பண்ணுவாரு அப்படின்னு நாங்களும் நினைக்கிறோம். இந்த லிஸ்ட்ல நம்பர் 1 பிளேஸ பிடிச்சிருக்கிறது யாருன்னா நம்மளோட பழைய ஆக்டர் மோகன். அனைவரும் இவரை செல்லமா மைக் மோகன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஏன்னா எந்த மாதிரி பாடகர் பாடினாலும் அது இவரு பாடுற மாதிரி அழகா வந்து மேட்ச் பண்ணுவாரு. அந்த காலத்துல டஸ்ட் மேட்ச் சூப்பரா பண்ணியிருக்கிறாரு. இவர் பண்ண சம்பவங்கள் எல்லாமே ஹைலைட்னு சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்திலயும் சரி ரஜினி கமல் எல்லாத்துக்கும் டஃப் கொடுத்த மனுஷன். மோஸ்ட்லி லவ் பிலிம்ஸ் லவ் ஃபெயிலியர் பிலிம்ஸ் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்த இவரு ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் நான் பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு நான் வில்லனா பண்ண போறேன் அப்படின்னு ஒரு ஹாரர் படம் பண்ணாரு. அந்த படத்தோட பேர் தான் உருவம். அந்த படம் பார்க்க பயமா தான் இருக்கும். ஆனா இவரை லவ்வாவே பார்த்த எல்லாருமே வந்து திடீர்னு ஹாரர் படம் பார்த்ததுக்கு அப்புறம் இனிமே இந்த மூஞ்சி நான் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இவர் என்ன படம் பண்ணாலும் தியேட்டர்ல வந்து பார்க்காம போயிட்டாங்க. அதனாலேயே வந்து இவரு கொஞ்சம் டயர்டாகி சரி நான் வந்து இனிமே படம் நடிக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி எங்கேயோ போயிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு இப்போ கோட் அப்படின்ற படத்துல வில்லனாவும் பண்ணாரு. ஹோப் அடுத்தடுத்த படம் பண்ணுவாரு அப்படின்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நாங்க இது மாதிரி ஒரு 10 பேரை சொல்லியிருக்கோம். உங்களுக்கு வேற யாரு இப்படிலாம் வந்து காணாம போயிருக்காங்க அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க. மறக்காம நம்ம சவுண்ட் பாக்ஸ் சினிமாஸ் சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.